ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் டே 2 வித் மை ஃப்ரெண்ட். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் நம்ம இதே இடத்துல தான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்போம். இப்போ நான் அயன் எடுத்து நம்ம செஸ்ட் இதெல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹாய் சொல்லிடு ப்ரோ திரும்பியும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பார்ட் 2 ஆஃப் திஸ் மைன்கிராஃப்ட். இன்னைக்கு ஃபன் பண்ண போறோம். என்ன சாகசம் இருக்குன்னு பார்த்தறலாமா? ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா போன பார்ட்டில் சொன்ன மாதிரியே நம்ம ஒரு வீடு தான் கைஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு, தேவையான பெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு நம்ம வீடு மட்டும் கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்போ வீடு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? இப்போ ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாமா? அதே தான் பண்ணிட்டு ப்ரோ. அங்க வேணாவா ப்ரோ? இங்க அந்த இடம் வேணாம், ஏன்னா தண்ணி பக்கம் போய்க்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும். உடச்சிரு அப்படிங்கிறீங்க. சரி விடுங்க. இப்போ என்கிட்ட ஆக்ஸ் இல்லை, உங்ககிட்ட நான் ஆக்ஸ்ல உடைக்காதீங்க. வேற ஆக்ஸ் கிரியேட் பண்ணி அதுல பண்ணு. ஆக்ஸ்ல தான் ப்ரோ. பிக் ஆக்ஸ் வெயிட் பண்ணு, ஸ்டோன்ஸ் வாடே இருக்கு, டக்கு டக்குன்னு உடஞ்சிரு ப்ரோ. அது பண்ணாது. எல்லாத்துலயும் ஒரு இது இருக்கு ப்ரோ, நீங்க ஆக்ஸ்ல பண்ணி பாருங்க. சரி இரு. ஆக்ஸுக்கு வுட் பிளாங்க்ஸ் தானே? ஸ்டிக் அப்புறம் மேல செஸ்ட் பாக்ஸ்ல தானே இதுவும் பண்ணணும். ஆமா, எல்லாமே கிராஃப்டிங் டேபிள் ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம் கைஸ். கிராஃப்டிங் இந்த மீட் தேவைப்படாது நமக்கு. கிராஃப்டிங் டேபிள் ஒன்னு எடுத்து இங்க வச்சிரும். ப்ரோ உனக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்கா என்ன? இல்ல ப்ரோ, இந்த இல்ல ப்ரோ, நானே 2 கிரியேட் பண்ணேன் ப்ரோ. அப்போ ஓகே ஓகே. அப்ப நான் இது இங்கே என்னோட வீசிட்டேன். த்ரோக்கு என்ன? எஃப். இந்தா ப்ரோ வெச்சுக்க. எஃப் இல்லையே. எஃப் இல்லையா? எஃப்ஆ டியா? தல என்ன தல? இருங்க அடிச்சு பாப்போம், எல்லாத்தையும் அமுத்தி பாப்போம். மறந்து போச்சு. ஏதோ வருது கைஸ், ஒரு நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம். எங்களுக்கு இது தெரியவில்லை. பார்த்து விட்டேங்க கைஸ். ஜெட்டா எக்ஸா? எதுவுமே வர மாட்டேங்குது. அட தக்காளி. கியூ 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 கண்டுபிடிச்சோம். இந்த எடுத்துக்க கைஸ். இருங்க கைஸ், நான் மொபைல்ல தான் விளையாண்டு இருக்கேன். பட் நம்ம ப்ரோ பிசிலே விளையாண்டுருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும், அதனாலதான் நம்ம ப்ரோவை கூப்பிட்டு வந்தேன். ஓகே, ஃபர்னாஸ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் எல்லாம் இதுல இரு. வச்சுப்போம். ஒரே நிமிஷம். வுட் பிளாங்க்ஸ் எவ்வளவு வைக்கணும்? எதுக்கு ப்ரோ? இதுக்கு பிக்காக்ஸ் ஆக்ஸ் வெறும் ஆக்ஸ். ஓகே காட்டுது. ஓகே ஓகே, அவ்வளவுதான் செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டிக். ஒரு ஸ்டிக் தான் இருக்கு, இன்னொரு ஸ்டிக்கு என்ன ப்ரோ பண்றது? ஸ்டிக்குக்கா? ஸ்டிக்குக்கு என்ன ஒண்ணும், 2 எண்ணத்தை ஒண்ணா வைங்க. அதாவது மேல ஒண்ணு கீழே ஒண்ணு பிளாங்க். ஓகே, 4 ஸ்டிக் கிடைச்சிருச்சு. சூப்பர். இரு ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் பழகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தரமா பண்ணிடுவோம். ஓகேவா? 2 அவ்வளவுதான் கைஸ். நான் ஆக்ஸ் எடுத்து அங்க வேற வெட்டி வீச ஆரம்பிச்சிட்டேன். தலைவா, இரு ப்ரோ பொறுமையா தான் பண்ணோம். ஆக்ஸ் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் போட்டியா ப்ரோ? ஐயோ சாரி ப்ரோ, உன்னோட செஸ்ட் பாக்ஸ் நான் எடுத்தேன். சரி, இந்த செஸ்ட் பாக்ஸ் நீ எடுத்துக்க. ஓகே, ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிடுவோம். ஐயோ, இந்த இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல? ஓகே, அந்த இடமே ஓகே, சூப்பரா இருக்குல்ல? எங்க தண்ணிக்குள்ள நீங்கிட்டு என்ன ஒண்ணு. இருங்க, கொஞ்சம் இதை வலிமை பண்ண வேண்டியதுதான். இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல போய்க்கலாம் வா ப்ரோ. வேணாம் இங்க வேணாம் வா கைஸ். கொஞ்சம் மேல போயிட்டு உங்களுக்கு நான் பிளேஸ் காட்டி, உங்களுக்கு நான் பிளேஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்றேன். ஓகே கைஸ், நான் கஷ்டப்பட்டு பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இது ரொம்ப இதுவா இருந்துச்சு. நாங்க ஃபுல்லா மைனிங் பண்ணி இப்போ எப்படியோ வால் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இரு ப்ரோ, நானும் ஹெல்ப்புக்கு வரேன். ப்ரோ நான் இன்னொரு லேயர் மேல இருந்து போட்டு வரட்டா? ஆகா ப்ரோ, கலர் மாறுது ப்ரோ. பிரிக் கலர் மாறுது ப்ரோ. என்ன கலரு? பிரிக் கலர் மாறுது. பரவாயில்ல, அது இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ப்ரோ அது பிரச்சனை விட்டுரு ப்ரோ. நான் போய் வுட் எடுத்து வரேன். வுட் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கலர் கலரா பண்ணுவோம் ப்ரோ, பாத்துக்கலாம் வா ப்ரோ. சாண்டு பாதி வச்சுக்குவோமா? தள்ளு ப்ரோ. ப்ரோ சரி 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 ப்ரோ, இது அண்ணாக்கு ஆக்வர்டா இருக்கு ப்ரோ. அதான் வெயிட் பண்ணு. நான் இது மேல போட்டு வந்துட்டா கலர் மாறுறது. டார்க் நீ கீழே போட்டுக்கிறியா ப்ரோ? இருங்க இருங்க. போட்டு வாங்க, அப்படியே வாங்க அப்போ. போட்டேன் இரு, கொஞ்சம் மைனிங் பண்ணிட்டு வரேன். இங்கே மரம் இருக்குல்ல? இல்ல ப்ரோ இருங்க. நம்ம ஃபுல்லா ஒரே கலர்ல கரெக்டா போட்டுறலாம். அது ப்ரோ அது வந்து இது வேற பண்ணணுமே ப்ரோ. எடுக்கிறதெல்லாம் மேட்ரா. இது கைஸ் பாருங்க, வெறி கொண்டு மைனிங் தான் போட்டுருக்கிறோம். அங்க ஒரு பிக் நின்று இருக்கு, அடிக்கலாமா? பாருங்க கைஸ் அண்ணன் சொல்றதுக்கு மறந்துட்டோம். அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட டெவோர் அண்ட் பாஸ்மோபோபியா பேக் ரூம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பேக் ரூம்ஸ் வரும், செகண்ட் டெவோர் வரும், தேர்ட் பாஸ்மோபோபியா வரும். பாஸ்மோபோபியால கொஞ்சம் ஹோஸ்ட் சர்வர் பிரச்சனை இருக்கு, ஹோஸ்ட் பண்றது. அது மட்டும் சரி பண்ணிட்டா அது ஓகே தான் கைஸ். எனக்கு வந்து ஒரிஜினல் வெர்ஷனே இருக்கு, பட் என் ப்ரோ வந்து இதுதான் வர முடியும் கிராக்டு. அதனால நான் வந்து கிராக்டு போடுறேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பார்ட் போட்டு இருந்திருப்பேன்ல கைஸ், பாஸ்மோபோபியா. அதெல்லாம் ஒரிஜினல் வெர்ஷன். அது ஒரிஜினல் வெர்ஷன் தான். ஓகே ப்ரோ, பெட்டை போட்டு படு. நீ ஒத்தால் படுத்தா போதும் ப்ரோ. சரி நான் படுக்கிறேன், நீ இப்போ. ப்ரோ இப்ப நீதான் ஜெய் ஸ்லீப்பிங் அனுப்புனியாக்கு? ஆமா. ஏன் ப்ரோ? நான் என்னடா இது அனானிமஸா ஒரு மெசேஜ் இருக்கு. இருங்க ப்ரோ. இப்போ என்ன ப்ரோ ஆகாயத்துல இருக்கு? அது ஆமா. ஃபில் பண்ணிட்டு வர அப்படியே. வுட் இவ்வளவு நடத்தேன். வீடு மட்டும் ஒரு தீ பத்திச்சு முடிஞ்சு போச்சு ப்ரோ. லைட் வுட் நான் அப்படியே போடுறேன் ப்ரோ. ஒரு ஏதா 4 லைன் டார்க் ஒரு ப்ரோ. 5 லைன். லைட் வுட் எங்க ப்ரோ? எப்படி ப்ரோ இது பண்றது? டார்க் வுட் எங்க போடுறது? டார்க்குடா எங்க போடு? இது இது எங்க இருந்து எடுத்த? நான் மைனிங் பண்ணேன். என்ன ப்ரோ பண்றது? அது எங்க கிடைச்சது உனக்கு லைட் வுட், லைட் கலரு? லைட் வுட் இப்பதான் மைனிங் பண்ணேன். அப்படியா? சரி, எனக்கு டார்க் தான் வருது. சரி டார்க் எங்க யூஸ் பண்ணலாம்? டார்க் யூஸ் பண்ணாதீங்க, நான் சொல்றதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. சரி இரு. இருந்தாங்க இங்க வாங்க. இப்ப நான் த்ரோ பண்ணிருக்கேன் பாருங்க 44 வுட். அது எங்க ப்ரோ மைனிங் பண்ண? என்ன நார்மல் ட்ரீ தானே மைனிங் பண்ண நீ? இல்ல இல்ல, நான் கொஞ்சம் தூரமா போய் ஒயிட் கலர்ல இருக்கிற ஒரு ட்ரீ பண்ணேன். அப்படியா? ப்ரோ இப்ப பாருங்க, இந்த வீட வச்சு மாஸ் பண்றோம். அப்படியே ப்ரோ நீ அப்படியே கீழே ஃபில் பண்ணும். நான் கீழே ஃபில் பண்ணிட்டு வந்துட்டா? எவ்வளவு வுட்டுக்கு ஆக்சுவலா? என்கிட்ட ஒரு 1 30 வுட் 2 இருக்கு. 4 5 கரெக்ட். இப்ப பாருங்க நடுவுல ப்ரோ, நடுவுல மட்டும் அவுட்லைன் மாதிரி கொடுங்க, அதை மட்டும் ஃபில் பண்ணிரு. இரு இரு ஒரு நிமிஷம்.
ப்ரோ இந்த ஹைட் தானே அதுவும்? 2 பிரிக்ஸா ஒரு பிரிக்ஸ் போட்டையா? எது ப்ரோ? டாப்ல இன்னொரு பிரிக் போட்டையான்னு? இல்ல நான் வச்சிருக்க ஹைட் கரெக்டா? கரெக்ட். தள்ளு ப்ரோ, ஃபில் நான் ஃபில் பண்ணிட்டா? பண்ணிக்கிறேன். நான் ஃபில் பண்ணிக்கிறேன் தள்ளு. லக் 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 லக். ப்ரோ ப்ரோ அந்த 2 சைடு டார்க் வுட் வச்சுக்கலாம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ நல்ல ஐடியா ப்ரோ, சூப்பரா இருக்கும் இது. ப்ரோ எது? வெயிட் பண்ணு, இந்த 2 சைடு இருக்குல்ல. இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. இரு ப்ரோ, நான் ஐடியா குடுக்குறேன் பாரு ப்ரோ. இப்போ செம்ம ஐடியா. ப்ரோ ப்ரோ செம்ம ஐடியா ப்ரோ நான் குடுக்கறது இப்ப. என்னன்ற? ப்ரோ தப்பா கட்டி வச்சிட்டேன் ப்ரோ. ஆட்டோமேட்டிக் டோர். அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. ப்ரோ ப்ரோ அந்த சைடு வந்து டார்க் வச்சுக்கலாம்னு சொல்றேன் நானு. இருங்க கைஸ், நான் இத பில்ட் பண்ணிட்டு டார்க்ல சொல்றேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வீடு நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டோர். பட் இந்த ஆட்டோமேட்டிக் டோர் வந்து இந்த சைடு வைக்கணும். ஓகேவா? இந்த ஆட்டோமேட்டிக் டோர் அந்த சைடு மட்டும் வச்சிட்டோம்னா இந்த சைடு கிளியர் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா? இந்த சைடு எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணணும். பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு. உங்களுக்கு நான் வந்து ஃப்ளோர் மேட் போடும்போது சொல்றேன் கைஸ். யூ. ஓகே கைஸ், இப்போ நம்ம சென்டரா பார்த்து வச்சிருவோம். லேடர் செய்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கிறது. அப்புறம் நான் லேடர் செய்யறேன் போங்க. இருங்க ப்ரோ, இரு ப்ரோ. கைஸ் இப்போ நான் அங்க டோர் இருந்தது, நான் இங்க மாத்த போறேன். அட தக்காளி. ஒருவேளை அந்த சைடு இருந்தா ஓகேவா தான் இருக்கும். பட் இங்க இருந்தா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். இருங்க கைஸ், நம்ம டோரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டோரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டோர் டோர் இந்த பக்கம் ஒரு டோர், இந்த பக்கம் ஒரு டோர். சூப்பர். ஆட்டோமேட்டிக் பட்டன் வைக்கணும்ல? ஆமா, அது ஒண்ணும் இல்லை. நீ பட்டன் வச்சாலே ஆட்டோமேட்டிக் பட்டன். சரி சரி சரி. கைஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு ஷார்ப் மாதிரி ட்ரை பண்றேன்ட்டு பைத்தியானோட பண்ணி ஏதோ பண்ணிட்டேன் கைஸ். ஆடா ஓ. பைத்தியாரனா இருக்கேன் நானு. ப்ரோ பட்டன் எப்படி ப்ரோ கிரியேட் பண்ண? பட்டன் அதுல காமிக்குவேன். அதானே அந்த இது வச்சாலே போதுமா? அந்த ஓக் பிரஸ் பிளேட்டு, ப்ரீஷோர் அது பிளேட். எதுக்கு ப்ரோ? அதுதானே ஓக்கா பிளஸ் ப்ரீஷோர் பிளேட் தானே பட்டனு. ஆமா சூப்பர் ப்ரோ. அது எதுக்கு ப்ரோ கீழே மைனிங் போட்டு போன? அப்புறம் இங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் செய்ய போறேன். ஃபேம்லேண்டா? பாத்து வாயா பறந்துருவ. யோ 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 வராத வராத, பாதிதான் முடிச்சிருக்கேன். கீழே விழுந்து ஆள்களி. வர லேடர். இரு ப்ரோ, லேடர்ல தான் வந்துருக்கேன். இல்ல லேடர் பாதியிலே கட் பண்ணிரும் ப்ரோ. முன்னா முடிக்கல ப்ரோ, கீழே விழுந்துட்டேன் ப்ரோ.
மேல ஓடு மேல ஓடு அழுத்தி இரு இரு நான் பாரு இப்ப தப்பிக்கிறேன் பாரு எப்படி ஒரு கிரீப்பர் வந்தா போதும் முடிச்சு விட்ட ஏய் அதே ப்ரோ உடைச்ச அதை உடைக்காத அதுதான் ஒரே சோர்ஸ் லைட்டுக்கு ப்ரோ வாட்டர் பக்கெட் இருக்கா ஆ தயவு செய்து நான் சொல்றப்ப சென்டர்ல ஊத்தி இருக்கு ப்ரோ இங்க எதுக்கு ப்ரோ ஃபார்ம் லேண்ட் நம்ம மேல பண்ணலாம் ப்ரோ மேல பண்ண கூடாது மேல பண்ணா சாமி வந்து வெடிக்கு கிரீப்பர் வந்து அடிக்கும் ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடு கட்டுவோம் ப்ரோ 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 ஜாம்பிஸ் வந்துருச்சு தல ப்ரோ எப்படி தல மேல போறது இதுதான் முன்னாடியே சொன்னேன் வெயிட் பண்ணு சரி அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வீடு முடிச்சுட்டு இங்க பாத்துக்கலாம் ப்ரோ சரி ஓகே தானே இருங்க இப்ப பாருங்க வேலையை காமிக்க தள்ளு தல வாங்க எப்படி ப்ரோ மேல போன லேடர் தான் இருக்கே யோ என்ன அடிச்சிட்டு இருக்கியா அது கரம் ஏய் என்ன கைஸ் இது எனக்கு புரியல அது எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்ப நேரம் விளையாண்டனால சர்வர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு பட் இப்ப எப்படி நாங்க மேல வந்துட்டோம் கைஸ் நாங்க ஃபர்ஸ்ட் இப்ப இந்த வீடு சரி பண்ணிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஃபார்ம் லேண்ட் கிரியேட் பண்ண போறோம் என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா தான் அதை கிரியேட் பண்ணிட்டு செமையா இது பண்ணிடலாம் கைஸ் ஓகேவா ப்ரோ இல்ல நம்ம சீக்ரெட் அவுட் இத உள்ள வச்சுக்கலாம் நம்ம வெளிய வந்து வேற வச்சு கட்டிக்கலாம் ஆமா அது சீக்ரெட்டா ப்ரோ அதான் சொல்றேன் சீக்ரெட் ஃபார்ம் லேண்ட் தானே சீக்ரெட் ஃபார்ம் லேண்ட் எல்லாம் அது ஒரு பங்கர் மாதிரி ப்ரோ எப்படி நம்மளுக்கு ரிசோர்ஸ் எல்லாம் அடியிலே இருக்கணும் அந்த மாதிரியா ஆமா ப்ரோ நான் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன் பெட்ல அப்ப அந்த பெட உடைக்காத வரைக்கும் நீங்க அதே இடத்துக்கு அவுட் ஆனீங்கன்னா வந்துருவீங்க இல்ல ரைட் கிளிக் தானே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்றது ஆமா அதுதான் நான் வச்சேன் ப்ரோ வா ப்ரோ வீடு செட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் வீடு சரி பண்ணிடுவோம் மேல வா தாமா ஒண்ணு மேல வா ப்ரோ ஒண்ணு போதுமா அதான் வாரம் ப்ரோ டாப் எதை வச்சு ப்ரோ கவர் பண்றது அம்மா அதிகமா பல்லு ப்ரோ கைஸ் இருங்க கைஸ் நான் கண்டினியூ பண்றேன் ஓகே கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மேல வந்து ஒயிட் வுட்டை வச்சு நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணோம் இந்த டைம் இந்த கேம் வந்து ஃபன் பண்ண போறோம் பயங்கரமா ஆக்க போறோம் இந்த கேம் ஓகேவா ப்ரோ சீக்ரெட் பேஸ் தான் நான் சொல்றேன் பங்கர் தான் நீ சொல்ற ஆமா ப்ரோ பங்கருக்குள்ள ஃபுட் மட்டும் இருந்தா ஓகே தானே ஃபுட் இன்ஃபினிட்டா ப்ரொடியூஸ் ஆற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல அதுக்கு வெஜிடபிள்ஸ் இத வீட்டுல இருந்து எல்லாம் வைக்கணும் அதான் வச்சிட்டு இருக்கேன் ப்ரோ இந்த பாட்டோட இதோட வீடு கட்டுறது தான் ப்ரோ இந்த பாட்டே ஓகேவா இதோட அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் டேல வந்து கைஸ் ஃபுல்லா சீக்ரெட் பங்கர் கட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியே வெஜிடேஷன் ஓகே தானே ப்ரோ வெளியே வந்து அதாவது வெஜிடேஷன்னா அந்த பொருள் கைஸ் அதாவது காய்கறி இந்த மாதிரி ப்ரோ நான் கீழே வரணும் அதுக்கப்புறம் நம்ம அனிமல்ஸ் டேம் பண்ணோம் ஓகே தானே ப்ரோ அனிமல்ஸ் டேம் பண்ணிடுவோம் ப்ரோ தூங்கு நாங்க விவசாயியோட கெத்து என்னன்னு காமிக்க ப்ரோ தூங்கு ப்ரோ நான் வந்துடுறேன் நீ தூங்கிரு நான் மேல கட்டிட்டு இருக்கேன்ல இல்ல வேண்டியது இல்ல நானே கீழே இறங்கிட்டேன் இங்க இருந்தே பண்றாங்க ப்ரோ ஒயிட் வுட் கொடு ப்ரோ சி ஒயிட் வுட் தான் ப்ரோ இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணி வை ப்ரோ ஹலோ இந்த குழியை க்ளோஸ் பண்ணு ப்ரோ நடுவுல இருக்கறதானே நடுவுல இல்ல உள்ள உங்க லெஃப்ட்ல ஒன்னு தோண்டி வச்சிருக்கீல்ல அதை க்ளோஸ் பண்ணு பண்ணிட்டேன் இருக்கிற இடம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவ அந்த மூலையில இருந்துச்சுல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நம்ம இப்போதைக்கு ஒயிட் வுட் வேணும் கொடு இதோட ஒயிட் வுட்டா எத்தனை வேணும் இங்க போட்டு இருக்கிறது வேஸ்டோ
மிச்சமா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒயிட் வுட் தான் ப்ரோ இருக்கு. இந்த அவ்வளவா இரு மேல போய் டாப் கவர் பண்ணும்ல ப்ரோ, அப்புறம் என்ன பண்றது? இங்க வா இங்க வா. ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஒயிட் வுட் எல்லாம் எடுத்துக்கலாம். கைஸ் இருங்க கைஸ், இந்த ஒயிட் வுட் பற்றாக்குறையினால் இப்ப வந்து இது பண்ண வேண்டியதா இருக்கு. இருங்க கைஸ், நான் வந்து கண்டினியூ பண்றேன். கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டோ நான் வந்து 4 சைடு மேக் பண்ணியிருக்கேன். இங்க 2 விண்டோ, இங்க அப்புறம் இங்க ஒரு ஷைனுக்காக. உள்ள நம்ம வந்து ஃபயர் ஸ்டிக் வைக்கிறோம், ஓகேவா? இருங்க கைஸ், இருங்க கைஸ் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதான் டெக்கரேட் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ப்ரோ எனக்கு ஒரு பிக்காக்ஸ் ரெடி பண்ணோம். ஃபுல் எல்லா பிக்காக்ஸும் முடிஞ்சு ப்ரோ, போட்டு மைனிங்க போட்டு. ப்ரோ இங்க வா இங்க வா இங்க வா. இருக்கா என்ன பிக்காக்ஸ் உங்ககிட்ட? இல்ல டக்குனு வா, ஒரு செகண்ட். என்னாச்சு? ப்ரோ அந்த கிளாஸ் மட்டும் எடு, கிளாஸ் மட்டும் டக்குனு எடு. ஐயோ இது எடு ப்ரோ. எடுத்து வை. யோ கீழே வேண்டியது இல்ல ப்ரோ, அது கீழே விட்டுரு ப்ரோ, உடைக்காத. இல்ல நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், வெயிட் பண்ணி பாருங்க. யோ கண்ணாடிக்குள்ளதான் நம்ம வாட்டர் ஊத்த போறோம். கண்ணாடிக்குள்ள வாட்டர் ஊத்த முடியாது. ஏன் ஊத்த முடியாது? லாவாவே ஊத்தலாம், வாட்டர் ஏன் ப்ரோ ஊத்த முடியாது? கண்ணாடிக்குள்ள ஊத்த முடியாது, கண்ணாடி ஒரு பாக்ஸ் ஷேப்ல. அதான் கண்ணாடியே ஒரு பாக்ஸ் ஷேப்ல வச்சு டிரான்ஸ்பரண்டா பண்ணலாம்ல, அதத்தான் சொல்ல வந்தேன். இருங்க இரு ப்ரோ, விண்டோ வச்சிருக்கேன். விண்டோ வெறியா இருக்கு ப்ரோ. காப்பிரைட் ப்ரோ, சரிகமா கார்பா. அவனுக்கு தான் காப்பிரைட்டே அடிக்கிறது ப்ரோ. ஆமா ஆமா ஏடிடி சொல்லிருந்தோம். நம்மள மாதிரி சின்ன சேனலையும் கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. எனக்கு நிறைய டைம் காப்பிரைட் வந்திருக்குது பாட்டுனால. அவ்வளவு கொடூரமான ஆளுகளா இருக்கானுங்களா? ப்ரோ வெரி ப்ரோ, பாரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இருங்க நான் சொல்றப்ப கரெக்டா நீங்க இது விடுங்க. ப்ரோ கரெக்டா நான் சொல்றப்ப விடு ப்ரோ. இத போடுறேன் சரியா ப்ரோ? எதை போடுற? மீன் எங்க ப்ரோ புடிச்சிட்டு வந்த? பக்கெட்ல வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு போய் ஏதாச்சும் ஆத்துல வச்சனா மீன் வரும். அது சும்மா மோந்தாலே, ஆத்துக்குள்ள போய் மோந்தாலே மீன் வந்துருமா? ஆஹா அது மீன் வரப்ப கரெக்டா பாக்குமா. அதுக்கு எப்படி ப்ரோ உனக்கு இவ்வளவு மீன் கிடைச்சது? வாட்டர் பக்கெட் நீ அவ்வளவு கொண்டு போறியோ அவ்வளவு மீன் கிடைக்கும். ஆனா பாவி ப்ரோ, கஷ்டப்பட்டு மீனை முடிச்சுட்டு வந்தியா, வச்சு செஞ்சிடாத. செய்யலாம் மாட்டேன் ப்ரோ. இந்த வுட் உடைச்சிரு. என்ன மேல ஏற முடியல? வுட் வச்சு ஏறு ப்ரோ, அந்த வுட்ல ஏறிவா ப்ரோ. ஒரு லைட் வை ப்ரோ. அந்த கிளாஸ் உடைஞ்சா திரும்பி நமக்கு இதுல இன்வெர்டரியில ஸ்டோர் ஆகாதுல்ல? ஆமா அது உடஞ்சிரு, ஏன்னா அது கிளாஸ். ப்ரோ ஒரு இது கொடு ப்ரோ, கிளாஸ் தேவைப்படுது எனக்கு. கிளாஸ் என்கிட்ட அவ்வளவுதான் காலி. ஐயோ இத வந்து கிளாஸ் பத்தலையா? ஆமா இந்த விண்டோ கிட்ட ப்ரோ ஒரு ஸ்டிக் கொடு. இல்ல கிளாஸ் இருக்கு. செஸ்ட் பாக்ஸ்ல எப்படி ஸ்டிக் ரெடி பண்றது? அந்த ஃபயர் ஸ்டிக் கோல் மைன் பண்ணனும். கோல்? அது என்கிட்ட கோல் இல்லையே. கோல் இல்லையா? என்ன ப்ரோ இது எல்லாமே ஒரே சைடுக்கு போயிடுச்சு. ஒரே நிமிஷம், அவ்வளவுதான் கைஸ். பாத்துட்டீங்கன்னா நாங்க ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டு கடைசியா இது காட்டுறோம்.
கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள் இருக்கு and then பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம செஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். கைஸ் ரெண்டு செஸ்ட் எப்படி ப்ரோ ஒட்டி வைக்கிறது? ரெண்டு செஸ்டும் பெரிய பாக்ஸ் போடல. ஆமா அது எப்படி வைக்கிறது? பக்கத்தால வைங்க அவ்வளவுதான். ஓகே கரெக்ட். முடிச்சு விட்டேன்டா. இதுல அயன் நம்ம எனக்கு வேணும். இங்க இருக்கட்டும். கிளே பால்ல வச்சு என்ன ப்ரோ பண்றது? பாலா அதெல்லாம் எங்க இருந்து உனக்கு கிடைச்சது எனக்கு இது எப்படியோ. ப்ரோ உனக்கு ஒரு பெரிய செஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஓகே சூப்பர் ப்ரோ. அட வரத்து இன்னைக்கு பண்ணா பாத்தீங்களா மெண்டல்தனமா. என்ன ப்ரோ மேல இருந்து தண்ணி ஒலிக்கிட்டு இருக்குது? ஒலிக்கிட்டு இருக்கா? ஆமா என்ன பண்ற மேல? டேய் ஒலிக்குதா ப்ரோ? அங்கே நில்லு ப்ரோ கீழே. இரு நான் மேல வந்து பார்த்தே ஆகணும். என்ன அடே மேல யாரு ப்ரோ உன்னை ஃபார்ம் பண்ண சொன்னதே? ப்ரோ அது வாட்டையில் ஒலிக்குதோ என்னமோ. அது ஒலிக்குது ப்ரோ பிளாங்க் கீழே போடு ப்ரோ. ஏன் ப்ரோ டிராப்பா இருக்கியாதா? இதே இந்த லேம்ப் எப்படி ப்ரோ செஞ்சா? அது ரெட்ஸ்டோன் லேம்ப் கிளாஸ் வச்சு செய்யலாம். மீன் புடிச்சிட்டு வரேன். இதுக்கு லேடர் வை ப்ரோ. லேடர் சாப்பிட்டேன் ப்ரோ. எட்டு வாங்க ப்ரோ. லேடர் வை ப்ரோ. வச்சறலாம் இருங்க. நான் ஆட்டோமேட்டிக் லேடர் செய்யலாம்னு இருக்கேன். இதுக்கு சாப்பாடு போடணும் ப்ரோ. எதுக்கு? உள்ள எல்லாமே சாப்பிட்டுருச்சு அந்த இது. அதுக்கு சாப்பாடெல்லாம் தேவையில்லை ப்ரோ. கொஞ்ச நேரத்துல அந்த புல்லு வளர்ந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ப்ரோ மீன் எங்க ப்ரோ? பெரிய மீன் பிடிக்கலாமா ப்ரோ? பிடிக்கலாம். யோ புடிச்சிட்டயா? கெத்து காமிச்சிட்டு. டாக்கல் ஃபிஷிங். கெத்தா மாசா. டாக்டிக்கல் ஃபிஷிங் ப்ரோ. அது டாக்டிக்கலா நீ புடிச்சிட்டீங்க. சோ சாரி ப்ரோ. ஏதோ ஒரு இதுல ஒரு சந்தோஷத்துல ஏதோ தப்பா டங்க் ஸ்லிப் ஆகி வந்துருச்சு ப்ரோ. ஓகேவா? மேல ஜம்ப் மட்டும் பண்ணவே கூடாது ப்ரோ. ஜம்ப் பண்ணா அந்த இடம் உடைஞ்சிரும். ஏதோ டங்க் ஸ்லிப் ஆகி வந்துருச்சு கைஸ். ஓகேவா? டாக்டிக்கல் ஃபிஷிங் அதாவது கெத்தா புடிச்சதுதான் அப்படி சொல்றாங்க ப்ரோ. மேல கொண்டு வந்து ஃபிஷ் விட்டுட்டா இல்ல நான் இந்த கீழே ஒன்னு பண்ணிருக்கேன்ல அதுல ஃபிஷ் கீழே விடுங்க. கீழே விட்டா எதுவும் ஆகாது. மேல விட்டா இதெல்லாம் செடியெல்லாம் ஆடி போயிடும். மீன் விட்டாவா ப்ரோ? நான் தான் 2 ஸ்விமிங் பூல் பண்ணிருக்கேன்ல உள்ள. அதுல விட்டுருங்க. அதுல ஒண்ணு இதுல ஒண்ணே ஒண்ணுதான் வருமா மீன்? ஆமா நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. 2 மீனை ஒன்னா இதை பிடிக்கிறனால பிடிக்கலாம். உங்களால முடியும். அப்படியா? ஓகே முடிச்சிருவான். வீடு சம கைஸ். பாத்தீங்கன்னா தெரியும் வீடு வெறியா இருக்கா. இந்த வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களை அஸ்வந்த் வந்து செய்ய போறான். அடுத்தா வந்து இங்க ஒரு பிளான்டேஷன் வைக்கலாம்னு இருக்காங்க கைஸ். அதுக்கு நான் இந்த வேலையை பார்த்துக்குவேன். தலைவர் வந்து கீழே டெக்கரேஷன் ஒர்க் ப்ரோ. அத நான் பார்த்துக்குவேன். தலைவர் வந்து இப்ப போய் டெக்கரேஷன் ஒர்க் தான் நானும் பாக்குறேன். மீன் எல்லாம் புடிச்சிட்டு வந்து வர்றது. ஓகே அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரே வேலையை தான் பாக்குறோம். ஒரு வித்தியாசம் இல்ல. லாம்ப் மட்டும் எப்படியே எடுத்தா போதும் ப்ரோ. சூப்பரா இருக்கும். இந்த சைடு வீடு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு பாத்துக்கிறோம் கைஸ். ஓகேவா? ஓகே இருங்க கைஸ். நான் ஃபுல் டெக்கரேஷன் ப்ரோ. நீ ஃபுல்லா எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டு ஃபுல்லா காமிச்சிடலாம் கடைசியா. ஓகே தானே? அவங்களாம் பார்த்து மிரண்டறணும். இங்க பாருங்க கைஸ். நான் எண்டர் மேன் கிட்ட போய் செத்தால் மரவாளின்ட்டு அடிக்க போறவன பெரிய பருப்பவன். படா எண்டர் ஏன் மறைஞ்சு போயிட்டான்? யோ வாப்பா தம்பு.
தல அடித்தல அவனை தல அடித்தல அவனை. முதல்ல நான் அவனை தொட்டேன்னா என்ன பொழந்துருவான் தல. யோ போயா. ஏய் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணமே என்னாச்சு? நான் பெட்ல தான் வச்சேன் ரீஸ்பாயின் பாயிண்ட். சரி பண்ணிவிடு ப்ரோ. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னே தெரியல. நம்ம ஸ்டார்டிங் பிளேஸ்ல இருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனை. கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அயன் கோலம் தான் செய்ய போறோம். அயன் கோலம் வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு ப்ரோ. வெய் ப்ரோ. பம்கின் ஓட இரு ஒரே நிமிஷம் இரு, உடச்சிடலாம். உடச்சிட்டேன். அதை எடுத்து அந்த மண்டையில வை. அது தெரியும் அது இருக்க தெரியும் மண்டையில அது வை. தெரியும் தலைவா. மேல வைக்கிறதுக்கு பதிலாக இது வச்சுட்டு டே ப்ரோ. அடா டேய் ப்ரோ கீழ ஒரு டேட்ட போட்டு கீழ வை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கலாம். வச்சுட்டேன். ஒர்க் ஆகல ப்ரோ. என்ன ஜீசஸ் மாதிரி நிக்குது. இதுல வைங்க அப்போ. பம்கின் எனக்கு காணோம். இதுல ஏறி வைங்க. பம்கின் காணோம் ப்ரோ எனக்கு. ஆகா தப்புன்னு நினைக்கிறத. இன்னொரு இது வெய்ய பார்க்கலாம். அதுல பம்கின்டா வந்துட்டான். எப்படி ப்ரோ வந்துட்டான் ப்ரோ. இங்க வாடா தம்பி. கெத்தா பாடிகார்ட் நம்பர் 1 ரெடி. நம்பர் 2 பாடிகார்ட். நம்மால உள்ள கூட்டு வந்துடலாமா அவனை? இங்க வாத்தலையோ. அவனை கயிறு கட்டி வச்சிட்டியா ப்ரோ அவனை? ஆமா. அவன் எப்படி ரிலீஸ் பண்றது அவனை? அந்த கயிறு தொட்டிங்கன்னா அவன் பறந்துடும். அவனை தொட்டிங்கன்னா நீங்க அழி. ப்ரோ அவனை கயிறு எப்படி மாட்டுறது? ப்ரோ அவனை எப்படி ப்ரோ கயிறு மாட்டின? லீட் அது இப்போ ஒருத்தனை கொன்னையில ஓட ஓட சும்மா இருக்கிற ஒரு குதிரைக்காரனை. ஆமா அவன் அவன் செத்தானே ஒரு கயிறு கிடைக்கும். இல்ல அந்த கயிறு கழுத்துல எப்படி மாட்டின? அது அந்த கையில எடுத்துட்டு அவனை லெஃப்ட் கிளிக் பண்ண. சரி சரி இன்னொன்னு ரெடி பண்ணு ப்ரோ. ஒருத்தன் போதுமா? இன்னொருத்தன வந்துட்டானா? சூப்பர் ப்ரோ. இங்க வந்து பாரு. இங்க வந்து பாரு. மீன் 2 மீன் ப்ரோ. இங்க வந்து பாரு ப்ரோ. மாஸ் ப்ரோ. கைஸ் இப்போ நான் வந்து இந்த டூலை ரிப்பேர் பண்ணேன். இப்போ இந்த டூலை நம்ம ரிப்பேர் பண்ணிடுவோம். சூப்பர். 2 டூலை ரிப்பேர் பண்ணிட்டோமா? சூப்பர் கைஸ். வீடு டீசென்ட்டா இருக்கு கைஸ். ப்ரோ இங்க வந்து ஒரு இது வை ப்ரோ. ப்ரோ கைஸ் இதோட நம்ம முடிச்சிருவோம் கேம் பிளேவை. ஃபைனலி நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அயன் கோலம் இது பண்ணியிருக்கோம். அப்புறம் ஷீப் ஃபார்ம் வச்சிருக்கோம். அடுத்ததுல கைஸ் ப்ரோ என்ன பண்ண போறோம்? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? சீக்ரெட் பேஸ் போட்டு சீக்ரெட் பேஸ். அவ்வளவுதான். சீக்ரெட் பேஸ் தானே ப்ரோ இது? ஆமா சீக்ரெட் பேஸ் கட்ட போறோம் கைஸ். அப்புறம் வந்து வெளியே ஒரு வெஜிடேஷன் வச்சு இதோட கேம் பிளே முடிச்சிருவோம். ப்ரோ இங்க சென்டர்ல இங்க ஸ்டிக் வை ப்ரோ. ப்ரோ இங்க ஸ்டிக் வச்சிரு ப்ரோ. நான் வந்து ஃபுல்லா ஒரு ஏரியல் வியூ காமிச்சிட்டு வந்துறேன். இங்க ஸ்டிக் வச்சிடு சென்டர்ல. இங்க ஸ்டிக்கா? அந்த ஃபயர் ஸ்டிக் இங்க. அது பேர் டார்ச். ஓகே டார்ச். ஏதோ ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. அது என்ன ப்ரோ? அது பேர் வச்சிட்டியா ப்ரோ? நம்ம லாங்குவேஜ்ல சொல்றதுதான் ப்ரோ கெத்து. ஏன் ப்ரோ? ஹலோ நைஸ். கேக்குதா? ஹலோ கேக்குது. கைஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேஷன். அதாவது இது நமக்கு தேவையான ஃபுட் ப்ரோ. மேல இருக்கிறது நமக்கு தேவையான ஃபுட் தானே? ஆமா ப்ரோ. ஒரே செகண்ட் இரு. இப்போ நான் ஒன்னு பண்ண போறேன். அப்படியே வெயிட் பண்ணு.
என்ன அனுப்புறேன்னு மட்டும். ஒரே நிமிஷம் கைஸ், இப்ப ஒரே ஒரு சின்ன வேலை இருக்கு. இந்த டேட் எடுத்து இல்ல ஃபுல்லா இந்த பிக் வுட்டேவே நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, இதோட வுட் இருக்கட்டும். இதுல இருந்து இது வரைக்கும் வுட் கைஸ், ஓகேவா? வுட் ஃப்ளோரு கைஸ். அதுக்கப்புறம் ப்ரோ இன்னொன்னு சொல்றதுக்கு மறந்துட்டோம் ப்ரோ. புவர் டு ரிச் சீரிஸ் பண்றோம், ஓகேவா? அதுவும் பண்ணோம், கன்ஃபார்ம் பண்ணோம் கைஸ். கேஸ் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நம்ம பாடி கார்ட்ஸ்க்கு புதுசா பேர் வச்சிருக்கோம் பாருங்க. என்ன வச்சிருக்க? அந்த பாடி கார்டு பக்கத்துல வா ப்ரோ. என்ன குருட்டு குக்க அது? அடே ப்ரோ இதுக்கு இது வை ப்ரோ. இதுக்கு இது வச்சிரு, பேர் என்ன? அவ்வளவுதான். நைஸ் 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 வை ப்ரோ. உனக்கு ப்ரோ இல்ல இன்னொரு வாண்டரிங் ட்ரேடர் கொன்னாதான் இன்னொன்னு கிடைக்கும். சாரி, சரி விடு, சரி வா கைஸ். ப்ரோ நல்லா இருக்கா ப்ரோ உள்ள? யோ மேல வைக்க சொன்னா எதுக்கு ப்ரோ கீழே வச்சிருக்க? சரி விடுங்க, நீங்க மேல வைங்க. அண்ட் நம்ம இன்னும் சில என்ன பிளேஸ் ஆக மாட்டேங்குது? சென்ட்ரல் பிளேஸ் ஆகாதா ஸ்டிக்கு? ஆகும் ஆகல. சென்ட்ரல்ல ஆகாது. ஐயோ சரி சைடுல ப்ரோ இன்னும் 4 ஸ்டிக் கொடு. 4 ஸ்டிக் கொடு ப்ரோ. முதல்ல டஸ்ட்பின் ஒன்னு உருவாக்கு. அது உருவாக்கி 4 ஸ்டிக் கொடு ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான் இருக்கு. யாரியா நீ? யோ ஆப் எனக்கு வேணும். இப்போ இது கிரியேட் பண்ணியாவது கூட அட்லீஸ்ட். கிரியேட் பண்ற கோல் வேணும், மைனிங் வேணும். சரி வா எட்டலாம். என்னது கோல் தான் ப்ரோ. நீ என்னை யாருன்னு கேட்டே இல்ல? ஜெயவந்தன். எத்து ப்ரோ. கெத்தா? proud of you. எப்படி ஃபன் கைஸ்? இதெல்லாம் ஃபன்னு எப்படி தானே ப்ரோ? ஆமா, நாங்களா ஃபைட் பண்றதெல்லாம் கனவுல தான் நடக்கும். சரி வா ப்ரோ மைனிங் போட்டு வருவோம். கைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் மட்டும் குக் ஆயிட்டு இருக்கு. எண்டெல்லாம் பண்ணல, எண்டெல்லாம் பண்ணல, எண்ட் பண்ணல ப்ரோ. இங்க ஒரு பிரச்சனை ஆயி போச்சு. மேல வா. காமிச்சிடலாம், விடு விடு விடு. ஏரியல் வியூ கைஸ், இதான் கைஸ் எங்க ஏரியல் வியூ, ஓகேவா? பைத்தியக்கார ஒருத்தன் நம்ம பேஸ்க்கு வந்து நம்மள கொன்னுட்டு இருக்கான். ஏரியல் அவ்வளவுதான், அதான் ஏரியல் வியூ கைஸ், வேற எதுவும் இல்ல. அதனால ஒருத்தனை வந்து இவனை அவுத்துடலாமா ஐன் கோலம? ஐன் கோலம் அவுத்துட்டா அடிக்க மாட்டான் அவனை. அதை அடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. இரு அதை அடிச்சிட்டு இருக்கேன். இரு கொன்றுங்க கொன்றுங்க ப்ரோ. இரு அடிச்சான், நிறைய அடி அடிச்சேன் ப்ரோ. ஏன் பாரு மேன் தண்ணிக்குள்ள குதிச்சிரு, அவ்வளவுதான். தண்ணிக்குள்ள குதிச்சின்னு வச்சுக்கவேன். அடிச்சிட்டேன் ப்ரோ, அடிச்சிட்டேன் ப்ரோ. கொன்னுட்ட? யாரு? ஓகே வியூ காமிச்சு முடிச்சிரு. நான் தான் ப்ரோ கொன்னேன். ஆமா வெரியா? முடிச்சிரு. அதுதான் ப்ரோ, நான் அப்படியே ரெக்கார்டிங்ஸ் போட்டேன் அது கொல்றதும். கைஸ் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஷிப் ஃபார்ம் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயரு. இந்த இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ். ஓகே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா அயன் கோலம் 2 நமக்காக இருக்காங்க. இவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா குருட்டு குக்கர். இவன் பேர் என்ன ப்ரோ? அடிதாங்கி. அடிதாங்கி. அப்புறம் தள்ளிடும். யோ இங்க வந்துட்டான் அவன். இவன் அட முட்டை போயில. ஏய் அடப்பா. யோ அது ஸ்கல் செல்லு ப்ரோ. அது எங்க அவன் எப்படியா வந்தான்? அது எடுத்துட்டான், கையில் எடுத்திருக்கேன்.
ஆக்சுவலா ஒரு ஒட்டுண்ணி ப்ரோ. இங்க பாருங்க guys, இப்ப எங்களுக்கு வந்து 2 பெட்டு, அதுக்கப்புறம் இது ரைட் சைடு என்னோடது. என்னோட செஸ்ட்ல நான் இவ்வளவு எல்லாத்தையும் வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம செஸ்ட்ல இனிமேல் வைப்போம். சரி நம்ம ப்ரோ வைப்பாரு. அப்புறம் என் செஸ்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஒண்ணுமே இல்ல, இப்ப பாருங்க என் செஸ்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னு. என்னோடதுல அதிகமா இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 மீன் இருந்துச்சு, இருக்கு. இதுல நிறைய மீன் விட்டுருந்தோம் கைஸ், செத்து போயிட்டோம். செத்து போயிருச்சு. சூப்பர் ப்ரோ. வாங்க ப்ரோ, இப்போ என் செஸ்ட்ல என்ன இருக்குன்னு காமிச்சிருங்க. ஓகே. இது நான் 2 கேரட் எடுத்துக்கிறேன் ப்ரோ, பசிக்குது. ஓகே. ஐயோ, சாப்பிடுறோம். ஓகே கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட செஸ்ட்ல வந்து பாரு ப்ரோ. அம்மாள் செஸ்ட்ல பாருங்க கைஸ், ஆகா எல்லாம் வகை வகையா ரகரகமா கலர் கலரா வச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் இரு கைஸ், இப்ப டெவோர் வரும், இதுவெல்லாம் வந்துரும், மறக்காம பாருங்க, வெறித்தனமா இருக்கும். ப்ரோ நீ கேரட் மேலேயே எடுத்த ப்ரோ? ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, அவனை அந்த ஸ்கல்லர் செல் இருக்குல்ல, அவனை அடிச்சு போட்டு எடுத்துட்டேன் ப்ரோ, அவனோட இதைய. ஓகே சரி, ஓகே இத முடிச்சு விடுங்க. ஓகே இதோட நம்ம இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஏரியல் வியூ மட்டும் காட்டுறேன். ப்ரோ வா ப்ரோ, வெளியே வா ப்ரோ. இந்த இடத்துல இருந்து பார்த்தா நம்ம வீடு நல்லாவே தெரியும். வா வா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வரேன் கைஸ். ஓகே இருங்க, காட்டுறேன், கொஞ்சம் மேலே ஏறிக்கும். இங்க பாருங்க கைஸ், ஏரியல் வியூ வெறியா, அதே இந்த இடத்துல இருந்து பார்த்தா நல்லாவே தெரியும். ஓகே இதோட நம்ம இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ப்ரோ இங்க வந்து நில்லு ப்ரோ, டக்குனு வா டக்குனு வா டக்குனு வா, இதோட அப்படியே முடிச்சுக்கலாம். இங்க வா ப்ரோ, இறங்கி வா. ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்ததுல வந்து ப்ரோ என்னென்ன பண்ண போறோன்னு சொல்லு. அடுத்த வீடியோ வந்து இதோட தரமா இருக்கும் கைஸ். அதாவது வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போர்ட ஆப்டிஃபைன் பண்ணி, அதாவது நம்ம ஷேடர்ஸ் எல்லாம் போட்டு சில பல வேலைகள் பண்ணி எண்டர் டிராகனை கொல்ல போறோம், அவ்வளவுதான். எண்டர் டிராகன் கொல்றோம், பட் சர்வைவல் மோட்ல கொல்றோமா இல்லையான்னு தெரியல கைஸ். ஃபர்ஸ்ட் சர்வைவல் மோட் ஜஸ்ட் ஃபார் லிவிங், ஓகேவா ப்ரோ? சரி வெளியே வாங்க. இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். அடுத்ததுல வந்து சீக்ரெட் பேஸ் கட்டிட்டு நம்ம இதை பண்ணிடலாம் கைஸ். அதாவது நம்ம வெஜிடேஷன் வெளியே வைக்கிறோம், அதுக்கப்புறம் அனிமல் ஃபார்ம் அங்கே இருக்கு. இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். இது லிட்டரலி இதே ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. பாய் 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 கைஸ். இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். பாய் சொல்லிடு ப்ரோ, பாய். பாய் கைஸ்.